ஹாய், வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல். இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கக்கூடிய மீனாட்சி தாயாருக்கும் என்னுடைய துர்க்கை தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு ஆடி போகிற அன்னைக்கு வளைகாப்பு செஞ்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக நம்மளுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அல்லது ரிலேட்டிவில் யாருக்காவது வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு கிராண்டாக போவோம். அதுபோல் இப்போ ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நம்ம வீட்லேயே நடக்குது. அதுவும் உலகத்தையே ஆளக்கூடிய பராசக்திக்கு நம்ம கையால் வளைகாப்பு பண்ணுறோங்கும்போது அந்த ஃபங்க்ஷன் சாதாரணமாக இருக்குமா? நானும் வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப இந்த வழிபாட்டை எவ்வளவு கிராண்டாக வேணாலும் செஞ்சுக்கலாம். கன்னி பெண்கள் இல்லைன்னா சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வளையல் வச்சும் கொடுக்கலாம், கோவிலுக்கு போயும் கொடுக்கலாம். பட் நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பூக்கள், பழங்கள், அம்மனுக்கு தேவையான வளையல்கள், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கும் வெத்தலையும் கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா பொருளும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே போல் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்குறது இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இந்த வழிபாடு புதுசாக செய்யலாமா, இந்த வழக்கம் இருக்கிறவங்க தான் இந்த வழிபாட்டை செய்யணுமான்னு பல பேருக்கு டவுட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்னையவே எடுத்துக்கோங்க. நானே இந்த வழிபாடெலாம் செஞ்சதே கிடையாது. என்னோட அம்மாவோ எங்களுடைய ஆயாவோ இந்த மாதிரி வழிபாடு செஞ்சதே கிடையாது. நானும் யூடியூப்பில் இந்த அம்மனுடைய வழிபாட்டை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் 2021 வீட்லேயே சிம்பிளாக வழிபாடு செஞ்சுருந்தேன். இந்த வழிபாட்டை என்னுடைய சிஸ்டருக்காக நான் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் இயரே அவளுக்கு ஒரு பையனும் பிறந்துருச்சு. இப்போ நான் வளையல் மாலை தான் கட்ட போகிறேன். 5 கலரில் நான் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மாலை கட்டி தாயாருக்கு என் கையிலேயே போடணும்னு ஆசையாக ரொம்பவே சந்தோஷத்தோடு நான் மாலை கட்டிகிட்டு இருக்கேன். என்னுடைய அம்மனுக்கு பச்சை கலர், சிகப்பு கலர், மஞ்சள் கலர்னு கலராக வளையல் வாங்கி சூப்பராக மாலையும் கட்டி முடிச்சிட்டேன். நான் நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த சிட்டி காஜுலுன்னு சொல்கிற வளையலையும் ஆல்ரெடி நான் மாலை கட்டி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து அம்பாளுக்கு போடுவேன். இப்போது நம்ம வீட்டில் வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம ரெடி ஆகாமல் இருக்க முடியுமா? நானும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ என்னுடைய தாயாருக்கான ப்ரிப்ரேஷன் தான் ஆக போகுது. இந்த வழிபாட்டை நமக்காகவும் செய்யலாம், நம்மளுடைய சிஸ்டர்ஸ்க்காகவும் ரிலேட்டிவ்காகவும் செய்யலாம். ஃபஸ்ட் டைம் நான் அந்த வழிபாடு செய்யும்போது என்னுடைய சிஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் பூஜை கலந்துக்க சொல்லி. 1 இயராக அவளுக்கு பேபி இல்லை, கம்பல் பண்ணி வர சொல்லி பூஜையில் லேட்டாக தான் கலந்துக்கிட்டா. நானும் அவளும் சேர்ந்து என்னுடைய தாயார்கிட்ட கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி கும்பிட்டு இருக்கும்போது என்னுடைய விநாயகர் ஃபோட்டோலேருந்து பூ விழுந்துச்சு. என்னுடைய சிஸ்டருக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்தே பூ விழுந்திருக்கு. என்ன வேண்டணும்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன். பட் அவள் சொல்லலை. அதுவும் இல்லாமல் வேண்டுதலை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் சொன்னான், உன்னுடைய பூஜையில் நான் எனக்கு குழந்தை பிறக்கணும் தான் வேண்டியிருந்தேன்னு சொல்லி. பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்கிட்ட அம்மன் சிலை இருக்குது. ஸோ நான் பூஜா ரூம்லேயே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட மீனாட்சி அம்மன் சிலை இருக்குது. அவங்களுக்கு பால், தயிர், குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். எந்த அம்மன் சிலையாக இருந்தாலும் சரி, சிலைகள் இருந்தால் ஒற்றைப்படையில் எத்தனை அபிஷேகங்கள் வேணாலும் செஞ்சுக்கலாம். என்கிட்ட சிலைகள் இல்லை ஆனால் படங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்க எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா வாசமாக இருக்கக்கூடிய பூ வச்சு வளையல் மாலை கண்டிப்பாக போடணும். என்னுடைய இந்த தாயாருடைய சிலையை மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ வாங்கினேன். என்கிட்ட துர்க்கை அம்மன் சிலையும் இருக்குது. அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போதுமே அபிஷேகம் பண்ணினதுக்கப்புறம் தீபம் காட்டிடணும். நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனமுருகி மனதார நம்ம உண்மையாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை செஞ்சு தருவாங்க. கடன் பிரச்சனை இருக்கா, தீராத நோய் இருக்கா, கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருதா, குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம். என்னுடைய தாயாரை எடுத்துகிட்டு பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. நான் எப்பவும் போல் என்னோடய மரப்பலகையில் தாமரை கோலம் போட்டுக்கிட்டேன். அது காயிற வரைக்கும் கீழே தரையிலையும் ஒரு ரங்கோலி கோலமும் தாமரை கோலமும் போட்டு விட்டுக்கிட்டேன்.
அந்த கோலத்துக்கு மஞ்சள் குங்குமமும் வைக்கணும். இந்த கோலம் காஞ்ச உடனே மரப்பலகை எடுத்து வச்சாச்சு. என்னுடைய துர்க்கை அம்மனை உட்கார வைக்கிறதுக்காக பித்தளை ஸ்டாண்டையும் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க என்னுடைய துர்க்கை. சிவப்பு கலர் புடவையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. இப்போ இவங்களை நம்ம அலங்காரம் பண்ணிட்டு வந்துடலாமா? இதுதான் என்னுடைய மீனாட்சி தாயார். அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டா அவங்களுக்காக நானே ஸ்டிச் பண்ணேன் குட்டி சாரீ. இது நானே என்னுடைய தாயாருக்கு ஸ்டிச் பண்ணி போடணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி ஆடிப்புறத்துக்கே நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இப்போது என்னுடைய தாயாருக்கு அலங்காரம் பண்ண போகிறேன். எப்போதுமே பெண்களுக்கு மணமான மல்லிகைப்பூ பிடிக்கும். ஸோ என்னுடைய தாயாருக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்டேன். நெக்ஸ்ட்டு வளையல் மாலை தான் போடுறேன். இப்போ இந்த பலகையில் சிவப்பு கலர் துணியை போட்டு விட்டுக்கிறேன். முதல் கடவுளான விநாயகரையும் வச்சுருக்கேன். குலதெய்வ சொம்பும் வச்சாச்சு. பூஜைக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நான் உருளியில் வந்து பூ போட்டு வச்சுக்கிறேன். குட்டி குட்டி ரோஸ், ரெட் ரோஸ் அழகாக இருந்தது. அதை நான் உருளியில் போட்டு வச்சுக்கிறேன். எல்லா தீபங்களுக்கும் நெய் விட்டு திரி போட்டாச்சு. நான் இந்த வழிபாட்டில் குத்து விளக்கு வச்சுருக்கேன். பெரிய குத்து விளக்கு ஒரு செட்டு, சின்ன குத்து விளக்கு ஒரு செட்டு வச்சுருக்கேன். பெரிய குத்து விளக்குலாம் 5 திரி போட்டிருக்கேன். இதில் பிரசாதமாக ஆப்பிள் வச்சுருக்கேன். இந்த சீசனுக்கான பேரிக்காவும் வச்சுருக்கேன். மாம்பழம், சாத்துக்குடி, மாதுளை, வாழைப்பழம்னு சொல்லி வச்சுருக்கேன். இங்கே லெமன் 3 வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கில் விநாயகரை உட்கார வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த பிரசாதம். ராகி மாவில் செஞ்சு கொடுத்தாங்க. இதையும் பூஜைக்கு வச்சுருக்கேன். எல்லா தீபங்களையும் ஏற்றி தீப தூபம் ஆராதனை காட்டிடலாம் வாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் சாமி
நான் செஞ்ச ஆடிப்பூர வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.